ரொம்ப இளமை பருவத்திலேயே வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்தவங்க வந்து உடல் ஏற மாட்டாங்க, தூக்கம் ஒழுங்காக இருக்காது, ஞாபக மறதி நிறைய இருக்கும். அவங்க என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒரு பலவீனமாகவே வந்து இருப்பாங்க. மருந்துகள் நிறைய எடுத்துக்குவாங்க. நீங்கள் வந்து சித்த மருந்துகளோ இல்லை ஆயுர்வேத மருந்துகளோ இல்லை பிற மருந்துகளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூடவே நம்ம வந்து உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம தென்னம்பாலை, அதாவது அந்த பூ வந்து பிரியாவ பூ இருக்கும், அந்த பாலைன்னு சொல்லுவாங்க. அந்த பூவை வந்து உள்ளே இருக்கக்கூடிய பூவை மட்டும் எடுத்துகிட்டு தினந்தோறும் ஒரு கஷாயமாக வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் இந்த வெள்ளைப்படக்கூடிய இந்த பிரச்சனை வந்து சரியாகும். அது கூடவே கிராம பகுதியில் வெள்ளருகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை வந்து இருக்குது. வெள்ளருகு அப்படின்னா வந்து எருக்கு இல்லை, வெள்ளருகு ஒரு சின்னதாக இருக்கும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை கேட்டு நீங்கள் வந்து எடுத்துங்க. அந்த வெள்ளருகு சூரணமாக சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரத்தில் சரியாயிடும். திருப்பி உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதலே ஏற்படாது.